குடியேறக்கூடாது. முஹர்ரம் மாதத்துல கறி மீன்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. முஹர்ரம் மாதத்துல கல்யாணம் செய்யக்கூடாது, கணவன் மனைவி ஒன்று போடக்கூடாது என்பதாக ஒரு மோசமான ஒரு சடங்குகள் எல்லாம், மார்க்கம் சொல்லாத ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்முடைய அந்த பழக்க வழக்கத்திலையும் அங்கங்க கொஞ்சம் வருது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது முழுமையாக மார்க்கம் காட்டித்தராத ஒரு விஷயமாக இருக்கிறது. பொதுவாக துக்கத்தை பற்றி மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம், துக்கம் என்பது வெறும் மூணே விஷயத்துல தான், மூணே நிலைமையில தான் துக்கமுக்கு மார்க்கம் அனுமதி தருது. அதுவுமே பெண்களுக்கு மட்டும்தான் மார்க்கம் அனுமதி தருது. ஒன்று, கணவன் தலாக்கு விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா இதாவுடைய காலம் வரை அந்த பெண்ணை துக்கம் அனுஷ்டிக்கலாம். அதே போல கணவன் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணு 4 மாசம் 10 நாள் துக்கம் அணிவிக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதே போல உறவினர்கள்ல யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா வெறும் 3 நாட்கள் மட்டும்தான் துக்கம் அனுஷ்டிக்க மார்க்கம் அனுமதி தருது. இதை தவிர வேறு எந்த ஒரு நிலையிலுமே துக்கமாக இருப்பதற்கு மார்க்கம் அனுமதியே தரல. அப்படி இருக்கும் பொழுது இந்த மக்கள் எல்லாமே அவர்கள் இறந்த நாளையே துக்கம் நாளாகவும், அவர்கள் உண்மையிலுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளைகள் தான். அது மட்டுமல்லாமல் நபி அவர்களுடைய குடும்பத்தார்கள் மிகவும் அந்தஸ்துள்ள சஹாபி, அதிகமாக அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் தான். என்றாலும் மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே பல சஹாபாக்கள் எல்லாம் ஷஹீத் ஆகியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நபியவர்களுக்கு மிகவும் பிரியமான ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க கொடுமையான முறையில். என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருஷம் இது மாதிரி துக்கம் அனுபவிச்சாங்களா அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் எதுவும் ஆதாரம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மக்கள் இது துக்கத்தினுடைய மாசம், துக்கத்துடைய நாள் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். மார்க்கமும் அந்த துக்கத்திலையும் 3 விஷயத்துல மட்டும்தான் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். அதுலேயுமே ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். எப்படி துக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சுருமா போடக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, உயர்தர ஆடைகள் அணிவிக்கக்கூடாது. அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல இது மட்டும்தான் செய்யணுமே தவிர, இது அல்லாம கத்தி கொள்றதோ, தன்னைத்தானே அடித்துக் கொள்வதோ, சட்டையை கிழித்துக் கொள்வதோ, இது எல்லாம் மார்க்கம் முழுமையாக தடை செய்யக்கூடியதாக இருக்கும்.